அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய கவர்னர் வண்டி அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி நம்ம கேட்க போகிறோம். கவர்னர் வண்டி இது ஒரு சாதாரண மனிதனின் உயிரை விழுங்கிய அதிகார அமைப்பின் கொடூரமான ஒரு சிறுகதை. நம்ம சிறுகதைக்குள்ளே போனால், தீபாவளி என்றாலே நினைவுக்கு வருவது என்ன? நம்மளுக்கு நினைவுக்கு வரும் புதிய உடை, பட்டாசு, பணியாரம், கரிசோறு, குடும்ப மகிழ்ச்சி. ஆனால் ஒரு குடும்பம் தீபாவளிக்காக காத்திருக்க அந்த குடும்பத்தின் தலைவன் உயிரோடு திரும்பாமல் போனால், இவை சேர்ந்து ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை எப்படி சிதைத்தது என்பதை உருக்கமாக சொல்லும் சிறுகதையே கல்கியின் கவர்னர் வண்டி. இந்த சிறுகதை என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கதையினுடைய மையக்கரு அதிகார அமைப்பின் அலட்சியத்தாலும் மதுவின் தீமையாலும் பாதிக்கப்படுவது எப்போதும் சாதாரண மக்களின் வாழ்க்கைதான். இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, கீழ்த்தட்டு ஊழியர்களின் துயரம், அதிகாரத்தின் மனிதநேயமற்ற செயல்பாடு, மதுவின் அழிவு பாதை, குடும்பத்தின் மீது ஒருவன் பொறுப்பு எப்படி இருக்கணும், ஒரு தவறான முடிவின் பேரழிவு எப்படியெல்லாம் செய்யும் அப்படின்னு தான் இந்த கதை சொல்லுது. இந்த கதை எழுதிய ஆசிரியரை பற்றி நம்ம சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கல்கி கிருஷ்ணமூர்த்தி தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளரில் இவரும் ஒருவர். இவருடைய படைப்புகள் குறிப்பாக சமூக சிந்தனை, மனிதநேயம், மனிதனுடைய உணர்வுகளை பற்றி சொல்லுவார். நகைச்சுவை, வரலாறு, வாழ்க்கை உண்மைகளை இதெல்லாம் பற்றி சொல்லுவார். இதை பற்றி ரொம்ப ஆழமாகவும் அற்புதமாகவும் சொல்லுவார். சாதாரண சம்பவங்களுக்குள்ள பெரிய சமூக செய்தியை சொல்லும் திறமை கல்கி அவர்கள்கிட்ட ரொம்பவே இருக்குது. சரி, இந்த கவர்னர் வண்டியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க முத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவன் தலையாரி வேலை பார்க்கும் ஒரு எளிய மனிதன். மதுரம் முத்துவின் மனைவி, சின்னான் முத்துவின் மகன், அஞ்சலை முத்துவின் மகள், குருசாமி உடையார் கிராம முன்சிப் அப்படின்னு இந்தந்த கேரக்டர்லாம் இந்த கதையில் இருக்குது. சரி, நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். தீபாவளிக்கு முந்தைய நாள் முத்துவின் வீட்டில் மகிழ்ச்சி. மனைவி பணியாரம் செய்ய தயாராகிறார். குழந்தைகள் புது உடை, பட்டாசு என்று உற்சாகமாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் முத்துவுக்கு அரசாங்க உத்தரவு வருகிறது. கவர்னரின் சிறப்பு ரயில் வருவதால் ரயில் பாதையில் இரவு முழுவதும் காவல் பணியில் நிற்க வேண்டும். தீபாவளி நாளை குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அவன் கடமைக்காக செல்கின்றான். இரவு, மழை, கடுமையான குளிர், இருட்டு. முத்து நடுங்கிக் கொண்டு காவல் காக்கிறான். நேரம் செல்ல செல்ல அவனால் குளிரை தாங்க முடியவில்லை. அப்போது கிராம முன்சிப் குருசாமி உடையார் வருகிறார். குளிர் தாங்குவதற்காக சிறிது மது அருந்தச் சொல்கிறார். முதலில் மறுத்த முத்து கடைசியில் சூழ்நிலையால் சம்மதிக்கின்றான். மது அருந்திவிட்டு திரும்பி வந்த பிறகு அவன் சிந்தனை மயங்குகிறது. உலகமே சுழல்வது போல் தோன்றுகிறது. தூரத்தில் வரும் கவர்னரின் சிறப்பு ரயிலை அவன் ஒரு பயங்கரமான பிசாசாக கற்பனை செய்கின்றான். மயக்கத்தில் தடுமாறி அவன் நேராக ரயில் பாதையில் விழுகின்றான். அடுத்த நொடி கவர்னரின் சிறப்பு ரயில் அவன் உயிரை பறித்துச் செல்கிறது. மறுநாள் செய்தித்தாளில் வந்த செய்தி என்ன தெரியுமா? கவர்னர் துரை பாதுகாப்பாக சென்றடைந்தார். ஆனால் அதே நேரத்தில் முத்துவின் மனைவி இன்னும்
பணியாரத்துடன் காத்திருக்கின்றாள். குழந்தைகள் இன்னும் பட்டாசும் துப்பாக்கியுமாக அப்பாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய சோகம். இந்த கதை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த கதை நமக்கு பல கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு அதிகாரியின் பயணத்திற்காக எத்தனை சாதாரண மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள்? ஒரு உயிரின் மதிப்பு என்ன? செய்திகளில் இடம்பெறுவது அதிகாரிகளின் பாதுகாப்பு. ஆனால் உயிரிழந்த சாதாரண மனிதன் யாருடைய நிலையிலும் கண்படவில்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, ஒரு தவறான முடிவு வாழ்க்கையை மாற்றிவிடும். மதுவால் பிரச்சனைகள் தீரவே தீராது. குடும்பத்தினுடைய அன்பு அளவிட முடியாது. கடமை மிக மிக முக்கியம், ஆனால் மனிதநேயம் அதைவிட மிக முக்கியம். இந்த கதையில் எழுத்தாளருடைய நடை எப்படி இருக்குது அப்படின்னா, கல்கியின் எழுத்து மிகவும் எளிமையாகவும் ஆழமான வழி மறைந்திருக்குது. இந்த கதையில் கிராம வாழ்க்கை, குடும்ப பாசம், நகைச்சுவை கலந்த உரையாடல், இறுதியில் மனதை உழுக்கும் சோகம் எல்லாம் மிக இயல்பாக இருக்கிறது. கதையின் கடைசி சில வரிகள் படிப்பவரின் மனதை நீண்ட நேரம் விட்டு அகலாது. முடிவா, கவர்னர் வண்டி என்பது ஒரு ரயிலின் கதை அல்ல, ஒரு குடும்பத்தின் காத்திருப்பின் கதை, ஒரு ஏழை மனிதனின் உயிரின் கதை, அதிகாரத்தின் வெளிச்சத்தில் மறைந்து போன சாதாரண மனிதனின் கதை. இந்த கதையை வாசித்து முடித்த பிறகு நம் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் எழுகிறது. இந்த கதையில் இறுதியாக நம்ம சொல்லணும்னா, கவர்னர் பாதுகாப்பாக சென்று விட்டார் என்பது செய்தியாகிவிட்டது. ஆனால் முத்துவின் வீட்டிற்கு திரும்பாத அந்த ஒரு மனிதன் கதையை யார் எழுதப் போகிறார்கள்? நன்றி, வணக்கம்.